வணக்கம். அனைவருக்கும் உலக யோகா தின வாழ்த்துக்கள். அடியனது யோகாசிரியனாக கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக இருந்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கு அதாவது உணவே மருந்து அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதுபோல் உணவு உடற்பயிற்சி என்று இருந்தால் அது யோகாவாக இருக்க வேண்டும், அது மருந்தாக இருக்கு. அந்த வகையில் அடியில் கடந்த 30 ஆண்டுகளாக யோகாவை இடைவிடாமல் செய்து வருகிறேன். இப்போ அண்மையில் நான் உணவு முறையை மாற்றினேன். அது என்னோடய தவறு சொல்லிடுறேன். நான் இயற்கை உணவுக்கு மாறினேன். அப்புறம் முழுக்க வெள்ளை சர்க்கரை, வெள்ளை ஜீனி, வெள்ளை பால், வெள்ளை அரிசி இதெல்லாம் ஒதுக்கினேன். அதனால் கொஞ்சம் வீக் ஆகிட்டேன். அது காரணம் இல்லை, இது ஒரு அனுபவம் தான். உலக நாடுகள் அனைத்திற்கும் இந்த முதல் பொருளாக இருப்பது யோகாவிற்கு நம்முடைய பாரதம் தான். 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பதஞ்சலி முனிவர் இது கண்டுபிடித்தார். திருமூலர் அவருடைய காலங்களை சொல்ல முடியாது. அவர் திருமந்திரத்தை இந்த யோகத்திற்கு நிறைய பயன்படுத்தி இருக்கிறார். நான் கற்றுக்கொண்டது எதற்காக? எல்லாரும் கேள்வி, நீ எதுக்கு யோகா கற்றுக்கிற 30 வருஷத்துக்கு முன்னாடி? அப்படின்னா நோய்க்காக கற்றுக்கொள்ளவே இல்லை. நோய்க்கு போய் ட்ரீட்மெண்ட் வைத்தியம் என்று கற்றுக்கொள்ள. அது யோகா என்பதில் என்ன இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஏதோ மனமாற்றத்திற்கு விஷயம் இருக்கிறது என்று ஒரு யூகத்திலே போனேன். சத்தியமாக மனமாற்றம் ஏற்பட்டது. மனமாற்றம் இல்லை, அந்த மனமாற்றம் உடல் மாற்றத்தை கொடுத்தது. ரொம்ப இளமையா ஒரு டீனேஜ் பையனுக்குரிய ஒரு உற்சாகத்தை வேகத்தை கொடுத்தது. நான் கற்றுக்கொண்டது கிட்டத்தட்ட அனைவரும் நடுத்தர வயதில் கற்றுக்கொண்டேன். ஆனால் இளமைக்குரிய பலனை பெற்றேன். இதுதான் அதில் உள்ள சீக்ரெட். இந்த சீக்ரெட்டை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பப்படுகிறேன். இந்தியாவில் தோன்றிய கலை, ஆனால் இந்தியர்களுக்கு அந்த அருமை தெரியவில்லை. அமெரிக்காவில் இது அப்புறம் கேள்விப்படுது. யோகா கற்றுக்கொள்ளும் பொழுது இந்தியா இந்த டைரக்ஷன், இப்போ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைக்கூடிய ஊர்கள் இருக்குது. இந்தியா அமெரிக்கா வச்சு பார்க்கும்போது எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை பார்த்து கும்பிட்டு, இந்தியாவை கும்பிட்டு விட்டு தான் அங்கே யோகாவை கற்றுக்கொண்டார்கள். இப்பொழுதும் கூட சிங்கப்பூர், மலேசியா போன்ற ஊர்களில் யோகாவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஆசிரியர்களை வரவழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன்னா தமிழகம் திருமூலருடைய அம்சம், திருமூலருடைய வழிவகையில் வந்த நாடு. கற்றுக்கொள்ளாதவர்கள், தெரிந்து கொள்ளாதவர்களை விட்டு விடுவோம். நம்ம பற்றி பேசவே வேண்டாம். திருமூலருடைய அருமைகளை உணர்ந்து கொண்டு திருமந்திரத்தை